ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு வந்திருக்க புது வரவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை. இதில் ஒரு 2 கோழிக்கொண்டை செடி வச்சுருக்கேன். இது என்ன கலர்னு தெரில, அநேகமாக ரெட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது பாருங்கள், வாடாமல்லி. இந்த 2 செடியுமே ஒரே இதாக வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டி மொட்டோடு இருக்குது. அடுத்து இஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குன்ட்டு. இஞ்சி இந்த மாதிரி வச்சோம்னா இஞ்சி இதில் நிறைய வருங்க, அதுலேருந்தே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி. இது அந்த பழம் மஞ்சள் கலரில் வரும். ஆனால் இந்த கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னிக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த கருப்பு பழம் வரும் பாருங்க, அதை விடவே இது சூப்பராக இருக்கும். இது கிடச்சிதுன்னு சொல்லி அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள், ஒரே ஒரு கன்று தான், ஆனால் சூப்பராக இருக்குது. இதில் அடுத்தடவை நம்ம விதை எடுத்து ரெகுலராக வச்சுக்கணுங்க. இது பெருசாக எல்லா பக்கமும் கிடைக்காது. இது பாருங்கள், இந்த என்னது முடக்கத்தாந்தழைங்க. இந்த முடக்கத்தாந்தழையும் கூட இப்போ தான் வச்சுருக்கோம். இந்த கீரையெல்லாம் இந்த கீரையை நம்ம அரைச்சி தோசை மாவில் கலந்து சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். கசப்பு இதெல்லாம் தெரியாது, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், நல்லா தளன்னு தான் இருக்குது. இப்போ தான் எல்லாம் கொண்டு வச்சதுனால கொஞ்சம் வாடி இருக்குது. ஆனால் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா அப்படியே நல்லா வேர் பிடிச்சிரும். இதில் அப்படியே நம்ம எடுத்து விட்டோம்னா இந்த படல்லையே அப்படியே படர்ந்துடும். அடுத்து இந்த தக்காளி நாற்றுங்க. இது என்ன தக்காளினா, நம்ம கருப்பு தக்காளி இருக்குது பாருங்கள். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விதை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக நான் கூட இது சரி எப்படி வருமோ என்னவோ தெரில அப்படின்னு நினச்சேன். ஆனால் போட்ட எல்லா விதையுமே சூப்பராக தளைஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாம் எடுத்து நான் மண்ணில் வச்சிட்டேன். என்ன தான் நம்ம பாட்டில் வச்சாலும் மண்ணில் எடுத்து வச்சிட்டோம்னாலே சூப்பராக தளைஞ்சு வந்துடும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா இது நல்லா சூப்பராக அப்படியே வேர் பிடிச்சி அப்படியே தலைய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இதுவும் அம்மா கூட கொண்டு வந்து கொடுத்ததில் ஒன்று. நாட்டு தக்காளி பழங்க. பாருங்கள், இப்போலாம் எங்கே நாட்டு தக்காளி பழம் போடுறாங்க, ஃபுல்லாக இந்த ஹைப்ரிட் இந்த மாதிரி தான். இந்த நாட்டு தக்காளி பழம் செம்ம புளிப்பாக இருக்கும். இதுவும் கூட நிறைய வாடி இருந்தாலுமே நல்லா தளன்னு கீழேலாம் இருக்குது, தளைஞ்சு வந்துடும். இது பாருங்கள், நம்ம பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் போட்டிருந்தது இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மண் கம்மியாக இருக்கிறதுனால மெதுவாக வந்துட்டுருக்கு. இது பச்சை கத்திரி, இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2-3 செடியை மட்டும் எடுக்கலாங்க. நம்ம அந்த சைடு ஏற்கனவே ஊனி விட்டுருந்தோம். அதில் ஒரு செடி மட்டும் காஞ்ச மாதிரி போயிடுச்சு. அதுக்கு பொதுவாக இதை எடுத்து ஊனிடலாம். அந்த இடத்துல 2 நாற்றா தான் எப்பயுமே ஊன்றது. இதுதாங்க அந்த கருப்பு தக்காளி எடுத்து வச்சது. இது மிச்சம் ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னு இதில் விட்டுட்டேன். இந்த கீரை பாருங்கள், பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுச்சு. இது கடைசியாக ஏற்கனவே நிறைய எடுத்தாச்சு. இது மிச்சம் இருந்ததெல்லாம் இப்போ பூச்சி சாப்பிட்ருச்சு. இது வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவைக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறது கீரை. இது பாருங்கள், நல்லா இந்த செங்கீரை பாருங்கள். இது ஏற்கனவே நிறைய கீரை எடுத்துகிட்டேன். அந்த மிச்சம் மீதி அந்த சின்னதாக இருக்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடவை கூட ஒருக்கா எடுக்கலாம். சூப்பராக, ஆனால் நல்ல தலை. இது ஏதோ பூச்சி நல்ல வேலை அரிக்காமல் விட்டுருச்சு. நல்லா, ஆனால் தலை பார்த்திங்கன்னா நல்லா தலான்னு இருக்குது. ஒரு பொரியலுக்காக இதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே தான் ஊனி விட்ருக்கேன் பாருங்கள். அந்த பின்னாடி ஃபுல்லாக இருக்கிறதுல கத்திரி நாற்று தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தலான்னு நல்லா வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப குட்டியாகவே எடுத்து நட்டுட்டேன். ஆனால் இது இப்போ சூப்பராக நல்லா வேர் பிடிச்சி வந்துருச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா இப்படியே காஞ்சிருச்சு. அதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு அதுக்கு பொதுவாக இதை நம்ம ஊனி வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ தான் தண்ணி விட்டுருந்ததுனால மண் தோண்டுறதுக்கு நல்லா இருந்தது.
இல்லை அப்படியே ஊனி வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க இந்த வாரத்தோட நம்மளோட புது வரவுகள் இது எல்லாமேன்ட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.